சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த இஃப்தார் நிகழ்ச்சியில தன்னை மதசார்பற்ற சமூக நீதி காவலன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த திருச்சி கிழக்கு பிரச்சாரத்துல தன்னை ஜோசப் விஜய் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாரு. இது அவருடைய தேர்தல் கணக்கு. இது இருந்துட்டு போட்டோம். ஆனா சிறுபான்மையினரோட காவலன் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அந்த மக்களோட வாக்குகளை குறி வச்சு பெரம்பூர், திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதிகளிலையும் போட்டியிடக்கூடிய விஜய் இப்போ அந்த மக்களுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மக்களை ஒடுக்கிறதுக்காக, அவங்களோட சொத்துக்களை அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. வாயை மூடி பேசுவோம்னு அந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த விஷயத்திலையும் பயன்படுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு சிறுபான்மையின மக்களை குறிப்பிட்டு பேசின விஜய் இன்னைக்கு கூட அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நடந்த பிரச்சாரத்துல கன்னியாகுமரியிலும் சரி, நாகர்கோயிலையும் சரி இந்த மசோதாவை குறிப்பிட்டு இதனால வரக்கூடிய அந்த பேராபத்தையும் எடுத்து சொல்லி அவர் பிரச்சாரம் செய்யறாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கு இந்த மசோதா. வக்ஃபு வாரியம் எப்படி இஸ்லாமியர்களோட சொத்துக்களை அபகரிச்சதோ அதே மாதிரி இந்த மசோதா கிறிஸ்தவர்களோட சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அப்படின்னா அந்த அளவுக்கு பேராபத்துடையதா இந்த மசோதா இருக்கு. அப்படி என்ன மசோதா இது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மசோதாவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாமே இந்த மசோதாவை எதிர்த்து எதுக்காக போராட்டம் செய்யணும்? விஜய் எதுக்காக இந்த மசோதா பத்தி வாய் திறக்கல? அவர் ஏன் வாய் திறக்கணும்? இதை வச்சு பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்ஃபு வாரியத்தை வச்சு செஞ்ச திட்டம் மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக என்ன ஒரு சதி திட்டம் போட்டு இருக்காங்க? விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படியே அவர் கூடயே இருக்க முடியும்? குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கடந்த மார்ச் 25 பட்ஜெட் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடும்போது ஒன்றிய பாஜக அரசு ஒரு மசோதாவை தாக்கல் செய்யறாங்க. அதுதான் FCRE அமெண்ட்மெண்ட் 2026. இந்த மசோதா ஏற்கனவே இருக்கு. அந்த இருக்கக்கூடிய மசோதாவில் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்து அந்த மனுவை இவங்க தாக்கல் செய்யறாங்க. அதை யாரு தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா ஒன்றிய பாஜக அரசோட உள்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய நித்யானந்த் ராவ். அவரு தான் இதை தாக்கல் செய்யறார். தாக்கல் செய்யும் போது அவர் ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டு அவர் தாக்கல் செய்யறாரு. என்ன அப்படின்னா, இந்த மசோதாவை நம்ம அமலுக்கு கொண்டு வரும்போது வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்கி இங்க செயல்படக்கூடிய மத அமைப்புகள் வலுக்கட்டாயமா மத மாற்றம் செய்யறத நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, மதமாற்றம் செய்யறது நல்ல விஷயம் தானே, அதை அவங்க வலுக்கட்டாயமா செய்யறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டோம். அப்படின்னா இங்க நடைமுறையில யாரு வெளிநாடுகள்ல இருந்து அதிகமான நிதி வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். நம்ம இங்க இருக்கக்கூடியதுல NGOக்கள்ல, அமைப்புகள்ல கிறிஸ்தவ அமைப்புகள் தான் அதிகமா வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்குறாங்க. அந்த நிதி மூலமா இங்க ஸ்கூல்ஸ், காலேஜ், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவாலயங்கள் கூட வெளிநாட்டு நிதிகள்ல இருந்து இங்க நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நிதியை வாங்கி, அதுவும் குறிப்பா என்னன்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. என்னன்னா அவங்க வலுக்கட்டாயமா மதமாற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறதையும் இங்க திணிக்க பாக்குறாங்க. சமீபத்துல நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு மாணவி, கல்லூரி மாணவி தற்கொலை செஞ்சு கொண்டதுக்கு மதமாற்றம் செய்யறதுதான் காரணம். அந்த கல்லூரி வளாகத்துல மதமாற்றம் நடக்குது அப்படின்னு பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் சொன்னதும், அதுக்கப்புறமா CBI விசாரணையில அது பொய் அப்படின்னு நிரூபணமானதும் உலகம் அறிஞ்ச செய்தி. அப்படி இருக்கும்போது இவங்க மதமாற்றம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியுமே உள்ள திணிச்சு அதை நாங்க தடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களை குறி வச்சு இந்த மசோதாவை அவங்க தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இது மார்ச் 25 தானே தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ ஏன் பேச போறலாம் மாறி இருக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல இந்த விஷயத்த இப்போ ஏன் பேசணும்? இப்போ ஏன் விஜய் அவர்கள் இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்றோம்? இதனால பாஜக என்ன திட்டம் போட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முன்னாடி FCRE அப்படின்னா என்ன அப்படிங்கறத முழுசா தெரிஞ்சுக்கணும்.
இந்த எஃப்சிஆர்ஏ அப்படிங்கிறது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட், அதாவது வெளிநாடுகள்ல இருந்து நிதி வருது அப்படின்னா அதுக்கான நெறிமுறைகள். இது வந்து எப்போ வருது அப்படின்னா இதை கொண்டு வந்தது ஆக்சுவலா காங்கிரஸ் தான். நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம மாநில அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டம் நடக்குது, மக்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்னா அதை கொண்டு வந்தது ஒன்று காங்கிரஸா இருக்கும், இல்லைன்னா பாஜகவா இருக்கும். தேசிய கட்சிகள் தான் இதை கொண்டு வரும். இதுல வந்து காங்கிரஸ் பாஜக அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படிதான் இந்த சட்டத்தையுமே முதல்ல கொண்டு வரது காங்கிரஸ். எமர்ஜென்சி பீரியட்ல 1976ல இந்திரா காந்தி தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அவங்க கொண்டு வரும்போது அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இந்த எமர்ஜென்சி பீரியட்ல வெளிநாடுகள்ல இருந்து யாராவது நிதி கொடுத்து இந்தியாவோட இறையாண்மைக்கு எதிராக செயல்பட வச்சிருவாங்க. ஸோ இந்தியாவுக்கு எதிராக யாருமே செயல்படக்கூடாது, அதை தடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சட்டத்தை நாங்கள் அமலுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு இந்திரா காந்தி 1976ல இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா 2010ல இந்த சட்டத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. அது யாருன்னா, அப்போவும் காங்கிரஸோட ஆட்சி தான் இருந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து 2010ல மறுபடியும் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. என்ன திருத்தம் அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து நீங்க நிதி வாங்குறீங்க, இங்க இருக்கக்கூடிய என்ஜிஓக்களோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மத அமைப்புகளோ, ஒரு அமைப்பு வந்து நிதி வந்து வெளிநாடுகள்ல இருந்து வாங்குது அப்படின்னா அது நீங்க வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றிய அரசுக்கு கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க, அதாவது எஃப்சிஆர்ஏ இந்த அமெண்ட்மெண்ட் கீழே, இந்த பில்லுக்கு கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை 2010ல காங்கிரஸ் கொண்டு வராங்க. இந்த திருத்தம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 26,000 அமைப்புகள் நம்ம இந்தியாக்குள்ள வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்கி இங்க வந்து செயல் திட்டங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த திருத்தம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அது அப்படியே 16,000 குறையுது. அதாவது 10,000 அமைப்புகள் அப்பவே காலி செய்யப்படுது. அது இல்லீகலா செயல்படுதோ இல்ல எப்படி செயல்படுறாங்களோ, ஆனா 10,000 அமைப்புகள் காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த திருத்தம் மூலமாவே காலி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த 16,000 அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த 16,000 அமைப்புகள் மூலமா ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டுல இருந்து 22,000 கோடி நிதியா நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 22,000 கோடி நிதியா வருது என்ஜிஓக்களுக்கும் மத அமைப்புகளுக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு வெளிநாடுகள்ல இருந்து 22,000 கோடி இவங்க நிதியா வாங்கிட்டு இருக்காங்களா. இதை வாங்கி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இவங்க நல்லது செய்யறாங்களே, அதுவும் கிறிஸ்தவர்களுக்காக செய்யறாங்களே, இந்த ஒரு மதத்தை வச்சு செய்யறாங்களே அப்படிங்கிறது தான் இப்ப பாஜக கண்ணுல முள்ள குத்துன மாதிரி உறுத்திட்டு இருக்கு. இப்ப இந்த 22,000 கோடியையும் ஆட்டைய போடணும், அபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தம் தான் இந்த எஃப்சிஆர்ஏ 2026 திருத்தம். இதுதான் இப்போ வந்து மார்ச் 25ஆம் தேதி நம்ம நாடாளுமன்றத்தில் இவங்க வந்து ஒரு மசோதாவா தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி மறுபடியும் ஒரு கூட்டம் கூட்டி இதுல வந்து அதை அமலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் திட்டம். இப்போ இந்த 2026 திட்டம் அப்படிங்கிறது எப்படி கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக இருக்கு, இதுல என்ன ஸ்பெசிபிக்கா திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த 2026 இதுக்கு முன்னாடியே பாஜக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 தடவை திருத்தத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. 2016 அதாவது அவங்க ஆட்சி அமைச்ச அதே வருஷத்துல, அப்புறம் 18-20 சொல்லிக்கிட்டு 3 தடவை திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த திருத்தங்கள் எல்லாத்தையும் விடையும் இப்ப கொண்டு வராங்க இல்லையா, இந்த திருத்தம் தான் ஒட்டுமொத்தமா அவங்களை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கான ஒரு திருத்தமா வந்து பார்க்கப்படுது. அப்படி இந்த 26 திருத்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து புதுசா ஒரு அத்தாரிட்டியை, டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. இந்த அத்தாரிட்டி வந்து என்ன செய்யும் அப்படின்னா, 2010ல காங்கிரஸ் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதாவது நீங்க வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்கணும் அப்படின்னா நீங்க ஒன்றிய அரசுக்கு கீழே கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இல்லையா. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஒருவேளை நீங்க ரெனிவல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாலேயோ, இல்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னாலேயோ, இல்லைன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அப்ளை பண்ணி ஒன்றிய அரசு அதை நிராகரிச்சிடுச்சு அப்படின்னாலோ, அந்த அமைப்போட ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அரசு எந்த ஒரு அமைச்சகத்துக்குமே எந்த ஒரு நிபந்தனையும் கட்டுப்பாடும் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம மாற்ற முடியும். எந்த ஒரு துறைக்குமே மாற்ற முடியும். இவன் சொல்ல போனா சிபிஐ, இடி, ஐடி இவங்களுக்கு கூட அந்த சொத்துக்களை மாத்தி கொடுத்து அவங்கள வந்து கைப்பாவையா தூண்டி விட முடியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா மாநில அரசுக்கு கூட அந்த சொத்துக்களை பங்கீடு கொடுக்கவும் முடியும். இது எல்லாத்தையும் விடையும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம, எந்த ஒரு நிபந்தனை, எந்த ஒரு நெறிமுறைகளுமே இல்லாம அந்த அமைப்போட சொத்துக்களை ஒன்றிய அரசால விற்க கூட முடியும். இதுதான் இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கு கொடுக்கப்பட்ட பவர், அத்தாரிட்டி அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த திருத்தத்தை தான் இப்போ வந்து ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்க வந்து ரினியூவல் பண்ணல அப்படின்னா, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த அமைப்புகள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ளை பண்ணா இவங்கள நிராகரிச்சுட்டு அந்த அமைப்புகளுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள சொத்துக்களை கூட இவங்க வந்து அபகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கிறிஸ்தவ அமைப்புனே எடுத்துக்கோமே, இவங்களோட முழு நோக்கமுமே அந்த கிறிஸ்தவ அமைப்புகள் மேலதான் இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு அமைப்பு
2010 காங்கிரஸ் கொண்டு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டதாக இருக்கட்டும். அப்பத்துல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்கி இங்க வந்து ஒரு ஸ்கூலோ காலேஜோ கட்டியிருக்காங்க, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்க 2010 அவங்க வந்து ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து நிதியும் வந்துட்டு இருக்கு. அந்த நிதியை வச்சு இங்க அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ல நிறைய மக்கள் வந்து பலனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அங்க படிக்கிறாங்க, அங்க சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ அந்த வெளிநாட்டு நிதி அவங்களுக்கு தேவைப்படாம இருக்குது, லோக்கல்ல இருக்கக்கூடிய நிதியை வச்சோ இல்லைன்னா தன்னோட சொந்த காசை வச்சோ அதை அந்த ஒரு அமைப்பை வந்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா, இத்தனை வருஷமா அவங்க கட்டி காப்பாத்தி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்த அந்த ஒட்டுமொத்த சொத்துக்களையுமே பாஜகவால அபகரிக்க முடியும். ஏன்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, வெளிநாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க அதை வந்து புதுப்பிக்கவே இல்லை. அதனால நீங்க கட்டி வச்சிருக்க அந்த ஸ்கூலும் சரி, அந்த காலேஜும் சரி, அந்த ஹாஸ்பிட்டலும் சரி, அந்த தேவாலயமும் சரி, இனிமே எங்க பொறுப்புக்கு வந்துரும். இதை நாங்க யாருக்கு வேணா கொடுப்போம், எந்த அமைச்சரவைக்கு வேணா கொடுப்போம், எந்த மாநிலத்துக்கு வேணா கொடுப்போம் அப்படின்னு ஒட்டுமொத்த அதிகாரத்தையுமே பாஜக தன்னோட கையில எடுத்திருக்கு. இல்ல சொல்லணும் அப்படின்னா, அந்த தேவாலயங்கள் இருக்கு இல்லையா, சர்ச்சஸ் எல்லாமே வெளிநாட்டு நிதிகள்ல இருந்து இங்க நிறைய செயல்பட்டுட்டு வருது. அங்க நிறைய மக்கள் வந்து அங்க வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சஸ்ல அவங்களோட மத உணர்வு பாதிக்கப்படாம இவங்க வந்து அபகரிப்பாங்களாம். அபகரிக்கிறீங்க அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. அதுல என்ன மத உணர்வு பாதிக்கப்படாம இவங்க அபகரிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அதுக்காக ஒரு பிரிவையும் போட்டு, அதாவது காஃப் 16(1) அப்படிங்கிற ஒரு பிரிவையும் போட்டு அது மூலயமா தேவாலயங்களை கூட எங்களால் அபகரிக்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இந்த திருத்தம் மூலமா. இப்போ இந்த மசோதாவை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது அதை குறிப்பிட்டு எதிர்த்து பேசுறாரு. வக்ஃபு வாரியம் அப்படிங்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்து இஸ்லாமியர்களோட சொத்துக்கள் எல்லாமே எப்படி அபகரிச்சாங்களோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களோட சொத்துக்களை அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டா இருந்துட்டு இருக்கு. என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ ஏன் இது பேசுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லணும் இல்லையா. ஏப்ரல் 1 இந்த மசோதாவை அமலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசோட முடிவா இருந்தது. ஸோ ஏப்ரல் 1 அங்க கூட்டமும் கூடுது. கூட்டம் கூடும்போது கொஸ்டின் ஹவர்ஸ் வரும் இல்லையா, முதல் 1 hour. அந்த கொஸ்டின் ஹவர்ஸ் வரும்போதே எதிர்கட்சிகள், முக்கியமா கேரளாவை சேர்ந்த எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாமே அங்க பெரிய போராட்டமே நடத்துறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. எப்படி நீங்க இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வரலாம், இதனால இஸ்தவர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அவங்க எடுத்து வைக்கும் போது அங்க எல்லாரும் பிரச்சனை செய்யறாங்க. குறிப்பா கேரளாவில் இப்போ வந்து தேர்தல் இருக்கு, 5 மாநிலங்கள்ல தேர்தல் இருக்கும் போது இதை நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சிறுபான்மையினரோட வாக்குகள் எல்லாமே கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த மசோதாவை அமலுக்கு கொண்டு வரதை தள்ளி வச்சிருக்காங்க. ஆனா மறுபடியும் ஒரு சிறப்பு கூட்டம் அப்படின்னு ஏப்ரல் 16 கூட்டுறதுக்கான ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. அந்த சிறப்பு கூட்டத்துல இதை அமலுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய தேர்தல்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய தேர்தல்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கூட்டத்தை கூட்டி மசோதாவை அமலுக்கு கொண்டு வரதுக்கான திட்டத்தை தான் ஒன்றிய பாஜக அரசு வந்து கையில் எடுத்திருக்காங்க. இந்த திட்டம் மட்டும் வந்தது அப்படின்னா பல கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து அடியோட காலியாக்கப்படும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. ஏன்னா 2010 10,000 அமைப்புகள் ஒரே ஒரு திட்டத்துல காலி செய்யப்பட்டது. அப்படிங்கும்போது இந்த திருத்தம் மூலமா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அமைப்புகளுமே காலி செய்யறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இதை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு பேசினது மட்டும் இல்லாம தன்னோட எக்ஸ் வலைதளத்திலுமே பதிவு போட்டிருக்கிறாரு. அதை எதிர்த்து கண்டிச்சு பேசியிருக்கிறாரு. கண்டிச்சு பேசாத இபிஎஸ்ஐயும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஆனா சிறுபான்மையின மக்களோட காவலன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையின மக்களோட வாக்கு எந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி பெரம்பூரையும் திருச்சி கிழக்கு தொகுதியுமே தேர்ந்தெடுத்து பேசும்போதுமே சிறுபான்மையினர்கள்னு சொல்லி இன்னைக்கு கூட பேசும்போது சிறுபான்மையினர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நீங்க வாக்கு போடாதீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா முதல்ல விஜய்க்கு தான் வாக்கு போடக்கூடாது. ஏன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன்வைக்கிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் எதிர்க்கிறேன் இதை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு. ஆனா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே முன்வைக்காம திருப்பரங்குன்றம் விஷயத்துல விஜய் எப்படி மௌனம் காத்தாரோ அதே மாதிரி இந்த ஒரு மசோதாவை எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம மௌனம் காத்துட்டு நான் சிறுபான்மையினர்களோட காவலன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு நியாயமுமே கிடையாது. சிறுபான்மையினர் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்லலாம் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் திருப்பரங்குன்றம் விஷயத்திலயுமே விஜயோட மௌனம் வந்து பாஜகவை ஆதரிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்குச்சு. இப்போ இந்த விஷயத்திலையும் விஜயோட மௌனம், அது பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கும் போது லட்டு மாதிரி கிடைச்ச ஒரு கண்டென்ட், இதை பத்தி பேசாம வெறுமனே வாயிலே வட சொல்ற மாதிரி சிறுபான்மையினர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாம இருக்கக்கூடிய விஜய் பாஜகவோட
கைப்பிள்ளை அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே ராம்தாஸ் அத்வாலே வந்து இப்போ என்டிஏவோட கூட்டணி ஆட்சி அமைக்கல அப்படின்னா நாங்க வந்து கடைசியில தாவேகாவோட கூட்டணி வச்சு நாங்க எப்படியாவது ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்குமே விஜய் வந்து எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசல. பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அது வந்து இப்போவோ அப்போ ஆட்சி முன்னாடியோ தேர்தலுக்கு பின்னாடியும் உங்க கூட கூட்டணி இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்லாம அதை எதிர்த்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்காம இருக்கும் போதே அவர் பாஜகவோட கைக்கூலி, பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு. இப்போ பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அது வந்து யாருக்கு மக்களுக்கு எதிராக இருந்தாலுமே அதை பத்தி வாய் திறக்காம இருக்கிறது, குறிப்பா சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டுமே நம்பி தேர்தலுக்குள்ள நுழைஞ்ச விஜய் அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்துக்கே வாய் திறக்காம இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பேசு பொருளா மாறி இருக்கு. இதுக்காக விஜய் வந்து வாய் திறப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஸோ என்ன செய்ய போறாரு, இந்த திட்டம் மூலமா பாஜக என்ன செய்ய போகுது, இந்த திட்டம் வந்து அமலுக்கு வரப்போகுதா இல்லையா அப்படிங்கறத ஏப்ரல் 16 பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.